இந்த நிமிடமே உங்களது கேலண்டரில் ஜூன் 29ஆம் தேதியை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அன்று மகா சோம பௌர்ணமி வருகிறது. நாளை மட்டும் எந்த காரணம் கொண்டும் தவறவிடாதீர்கள். உங்கள் குடும்பத்தில் தொடர்ந்து வரும் கஷ்டங்கள் மற்றும் பல தலைமுறை சாபங்களை வேரோடு அழிக்கப் போகும் மகா சக்தி வாய்ந்த நாள் இது. கலியுக வரதனான முருகப்பெருமானின் முழு அருளை பெற கமெண்டில் ஓம் சரவணபவ என்று மனதார பதிவிட்டு உடனே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கந்தன் அருள் உங்களுக்கு என்றும் துணை இருக்கும். இந்த 2026ஆம் ஆண்டிற்கான ஆனி மாதத்தில் வரும் ஒரே ஒரு சோம பௌர்ணமி, திங்கட்கிழமை வரும் பௌர்ணமி இதுதான். இந்த அரிய வாய்ப்பை நீங்கள் தவறவிட்டால் மீண்டும் இந்த சிறப்பு வாய்ந்த நாளை பெற அடுத்த வருடம் வரை காத்திருக்க வேண்டும். நாட்காட்டியின்படி இந்த ஜூன் 29ஆம் தேதி பௌர்ணமி திதியானது நாள் முழுவதும் நிறைந்திருக்கிறது. அத்துடன் வெற்றிகளை குவிக்கும் குணம் கொண்ட அதிர்ஷ்டமான மூலம் நட்சத்திரம் மறுநாள் காலை 5:16 வரை நீடிக்கிறது. பௌர்ணமியும் திங்கட்கிழமையும் மூலம் நட்சத்திரமும் இணையும் இந்த நாள் முருகப்பெருமானை வழிபட ஒரு மிகச்சிறந்த நாளாகும். அன்றைய தினம் பௌர்ணமி நிலவு ஒளிரும் அந்தி மாலை 6 மணி முதல் அந்தி மாலை 8 மணிக்குள் உங்கள் வீட்டு பூஜை அறையை சுத்தம் செய்து கொள்ளுங்கள். முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பாக 6 அகல் விளக்குகளில் சுத்தமான நெய் ஊற்றி தீபமேற்றுங்கள். முருகனுக்கு மிகவும் உகந்த செவ்வரளி பூக்களால் அலங்கரித்து தினை மாவு அல்லது பஞ்சாமிர்தத்தை நைவேத்தியமாக வையுங்கள். தீபம் ஏற்றிய பின்பு எந்த திசை திருப்பமும் இல்லாமல் முருகனை மட்டுமே முழுமையாக நம்பி ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை 108 முறை மனமுருகி உச்சரியுங்கள். இந்த சோம பௌர்ணமி நேரத்தில் நீங்கள் செய்யும் இந்த எளிய நெய்தீப வழிபாடு உங்களின் 24 தலைமுறை கர்ம வினைகளையும் சுக்குநூறாக உடைத்து உங்கள் வாழ்க்கையில் செல்வ வளத்தையும் மங்களத்தையும் பெருகச் செய்யும். நீங்களே வியக்கும் அளவிற்கு உங்கள் தலையெழுத்து மாறும். இந்த அதிர்ஷ்டமான தகவலை மறக்காமல் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள்.